நெல் கொள்முதல் நிலையங்களை தனியார் மயமாக்குவதற்காக ஏற்பாடு நடந்து கொண்டு வருவதாக தெரிகிறது. ஆனால் தனியார் மயமாக்கினா வியாபாரிகளும் முதலாளிகள் தான் கொள்ளடிப்பாங்க, விவசாயிகள் பிச்சைக்காரன் ஆகிடுவான். அதனால் தனியார் ஆக்காமல் எப்பொழுதும் போல் 1975 கலைஞர் கொண்டு வந்த திட்டம் இது. இந்த கிராமப்புறங்களில் நெல் கொள்முதல் பண்ணுறது அது விவசாயத்துக்கு மிக பயனளிக்கும் திட்டம். இந்த திட்டத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக அப்பொழுது உர டோக்கனு, வண்டி சத்தம் சலுகை, பல சலுகைகளை செஞ்சு ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டாந்து விவசாயிகள் நெல்லை விற்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அது தொடர்ந்து நடக்க வேண்டும். தனியார் மயம் ஆக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது சம்மந்தமாக நீங்கள் யாரை சந்திச்சிங்க? என்ன சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனு அனுப்பியிருக்கேன். இது சம்மந்தமாக விரைவில் தனியார் மயம் ஆக்கணும். அதை எதிர்த்து நாங்கள் போராடுவதற்கு விவசாயிகள் அனைவரும் கட்சி சார்பின்றி போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ஜி பாஸ்கரன், தலைஞாயிறு ஒன்றியம்.